யாக்கோபு இறந்த பின் யோசேப்பு தன் தந்தையின் முகத்தின் மேல் விழுந்து அழுதான். அவரை முத்தமிட்டான். தன் தந்தையை மதித்தபடி அவன் மருத்துவர்களை அழைத்து உடலை எகிப்திய மரபுப்படி மருந்தூட்டச் செய்தான். 40 நாட்கள் மருந்தூட்டப்பட்டது. எகிப்தியர் 70 நாட்கள் துக்கம் அனுசரித்தனர். துக்க நாட்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோனின் அரண்மனைக்கு செய்தி அனுப்பி, என் தந்தை என்னை சத்தியம் பண்ண வைத்து கானான் தேசத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்ய சொன்னார். தயவு செய்து போய் அடக்கம் செய்து வர அனுமதி தாருங்கள் என்றான். பார்வோன் அனுமதி கொடுத்தான். அப்பொழுது யோசேப்பு, அவன் சகோதரர்கள், குடும்பத்தார், பார்வோனின் ஊழியர்கள் மற்றும் எகிப்தின் பெரியோர்கள் அனைவரும் சேர்ந்து பெரிய ஊர்வலமாக கானானுக்கு சென்றனர். ரதங்களும் குதிரைகளும் உடன் சென்றதால் அது மிகப்பெரிய அணிவகுப்பாக இருந்தது. யோர்தான் ஆற்றுக்கு பக்கத்தில் அவர்கள் மிகுந்த துக்கத்துடன் 7 நாள் இறங்கினர். அங்கு வாழ்ந்த கானானியர் இது எகிப்தியரின் பெரும் துக்கம் என்று கூறினர். பின்னர் அவர்கள் யாக்கோபை அவரது விருப்பப்படி மக்பேலா குகையில் அடக்கம் செய்தனர். அது ஆபிரகாம் வாங்கிய நிலம். அங்கேயே ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபேக்கால், லேயால் அடக்கம் செய்யப்பட்டிருந்தனர். தந்தையின் கடமையை நிறைவேற்றிய பின் யோசேப்பும் சகோதரர்களும் மீண்டும் எகிப்துக்கு திரும்பினர். யாக்கோபு இறந்த பின் சகோதரர்கள் பயந்தனர். இப்பொழுது யோசேப்பு நம்மை வெறுத்து பழிவாங்குவான் என்று நினைத்தனர். அவர்கள் யோசேப்பிடம், உன் தந்தை இறக்கும் முன் உன் சகோதரர்களின் குற்றத்தை மன்னித்து விடு என்று சொன்னார் என்ற செய்தியை அனுப்பினர். அவர்கள் நேரிலும் வந்து, நாங்கள் உன் அடியார்கள் என்று தாழ்மையுடன் கூறினர். அதை கேட்ட யோசேப்பு அழுதான். அவர்களிடம், பயப்படாதீர்கள், நான் தேவனுடைய இடத்தில் இருக்கிறேனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மைக்காக மாற்றினார். இன்று பலர் உயிர் காக்கும்படி செய்தார். ஆகையால் நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்றான். இவ்வாறு அவன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான். யோசேப்பு 110 வயது வரை வாழ்ந்தான். அவன் எப்ராஹிமின் பிள்ளைகளையும் மனாசையின் பேரன்களையும் கண்டான். இறக்கும் முன், தேவன் நிச்சயமாக உங்களை நினைவு கூறுவார். இந்த தேசத்தில் இருந்து உங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் செய்த தேசத்திற்கு கொண்டு போவார் என்று கூறி, அந்த நாளில் என் எலும்புகளையும் இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சத்தியம் செய்ய வைத்தான். பின்னர் யோசேப்பு இறந்தான். அவன் உடலும் மருந்தூட்டப்பட்டு எகிப்தில் பெட்டியில் வைக்கப்பட்டது. இவ்வாறு ஆதியாகமம் முடிவடைகிறது. இந்த அதிகாரமானது மன்னிப்பு, தேவனின் திட்டம் மற்றும் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை நோக்கும் விசுவாசம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது.